நம்ம செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாற்ற போதுங்க. நீங்க கடகராசி என்ன போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணீங்க, அந்த புண்ணியம் இப்ப இந்த வருஷத்துல, இந்த பராபவ வருஷத்துல உங்களுக்கு வேலை செய்யுங்க. இது மாதிரி வேலை இல்லை, கடன் இருக்கு, பகை இருக்கு, வழக்கு இருக்கு, நிறைய குழப்பத்துக்கு போய் ரொம்ப நான் என்னடா வாழ்க்கை லைஃபே இப்படிதான் எப்போகமான ஒரு குழப்பத்துல போய் நின்னவங்களாம் புதுசா ஒரு வாழ்க்கை உருவெடுக்க போறாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய தரம் உயரும். இதான் கடகம் ஃபர்ஸ்டே சொல்றேன். பொன் பொருள் சேர்க்கை இந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த பராபவ வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல கண்டிப்பா இருக்கு. இதை எழுதியே வச்சுக்கோங்க, கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க, கண்டிப்பா யோகா இருக்கு. குடும்பத்துக்காக உங்களே இழக்கக்கூடிய ராசி கடக ராசிங்க. எனக்கு இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட ஒரே ராசி கடகம். எப்படிப்பட்ட கேஸாலும் நீங்க மூவ் பண்ணி உள்ள போவீங்க. ஏன்னா அவருக்கு எங்க பாக்குறாரு தெரியுமா? 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஒரு சிலர் உங்க ராசிக்கு வந்து 5ஆம் இடத்த உங்களுடைய பூர்வீக சொத்து உங்க ஆசையை பார்த்துருவாரு. அப்ப சொத்து உள்ள வில்லங்க சரியாக போகுது. நேரா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவை குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு எல்லாருமே தமிழனா பிறந்தா அனைவருமே தமிழ் புத்தாண்டு பலனை பாருங்க. வருஷத்துல இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டை வச்சுதான் மெயினா எல்லாருமே பலன் பார்ப்பாங்க. இப்ப இந்த வருஷத்துடைய பேர் என்ன? நேம் பேர், அது வருஷத்துடைய பேர் என்ன? நல்லா பாருங்க. பராபவ வருஷம் இந்த வருஷத்துடைய பேரு. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் அவசர நிலை. எல்லாமே அவசரமா நடக்கும் இந்த வருஷங்கிறாங்க. இந்த வருஷத்துல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷலு? இந்த வருஷத்துடைய ராஜா குரு. இந்த வருஷ கிரகம் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல குருவா வர்றாரு. அப்ப தங்கம், பொன், பொருள், நகை விலை உயருங்கிறாங்க. இந்த வருஷத்துடைய அமைப்பு மழை நல்லா இருக்குறாங்க. மண்ணுக்குள்ள தானியங்கள் நல்லா சிறப்பா இருக்குறாங்க. பச்சை நிற காய்கறி தானியங்கள் நல்லா இருக்குறாங்க. இந்த வருஷத்துடைய பலன். இந்த வருஷம் குரு வரனால எல்லா நடக்காத கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துரும். இந்த வருஷத்துல கோவில் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும். இதான் இந்த வருஷத்துடைய பலன் பாத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறார். ஒண்ணுங்க, இந்த வருஷ பலன் பார்க்கறோம்னா மெயினா 4 கிரகத்தை வச்சுதான் மெயினா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் குரு பார்த்தால் கோடி நன்மை, முதல் கிரகம். அடுத்து சனி பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனி பகவான். அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வருஷ பலனை சொல்ல முடியும். அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த கடக ராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி கடகராசி. எப்படி? கால சக்கரத்தின் 4வது ராசி, ஒழுக்கமான ராசி. நல்லா பாத்துக்குங்க. குடும்பத்துக்காக உங்களே இழக்கக்கூடிய ராசி கடகராசிங்க. எனக்கு இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட ஒரே ராசி கடகம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், திறமை, ஒரு லட்சியம் நோக்கி ஜெயிக்கக்கூடிய குணம் கடகம் தாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன், எல்லாருமே ஆங்கிலம் புத்தாண்டுக்கு மறந்துருங்க. இப்ப தமிழ் புத்தம் ஒவ்வொரு தமிழும் எல்லாருமே உங்களுடைய சுயஜாதம் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் இந்த 4 கிரகம் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த வருஷ பலனா இந்த 4 கிரகத்தை மெயினா பார்க்கணும். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். இந்த 4 கிரகம் எல்லாத்துக்கும் நல்லா இருந்தா நல்ல யோகம். அனைவருமே உங்க ஜாதகத்தை வருஷத்துல ஒரு வாட்டி நம்ம பார்க்கணும். மெயினா தமிழ் புத்தாண்டு வந்தா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நம்முடைய தலையெழுத்து எப்படி இருக்குது? ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி நம்முடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். கடகராசி எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நல்ல ஒரு டைமா வருது. அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு குரு எங்கே வர்றாரு? உங்க ராசிக்கு வர்றாரு. ஒரு சிலருக்கு அப்புறம் குரு உங்க ராசிக்கு வர்றாரு. நல்லா பாருங்க. 2ஆம் இடத்துல கேது. இந்த வருஷத்துல எந்த கிரகமும் மாறல. அடுத்து 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான். அந்த சனி பகவானை குரு பார்க்கிறாரு. கெட்டதை தூக்கி வீசிருங்க. எப்படி? கெட்டதை தூசி அப்படி வீசிருங்க. யாருமே நம்ம கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாருமே நம்ம ஒரு கர்மால பிறந்திருப்போம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும்? தமிழ் புத்தாண்டுல நீங்க ஜெயிப்பீங்க. எப்படி? குரு உங்க பக்கம். நம்ம செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாற்ற போதுங்க.
நீங்க கடகராசி என்ன போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணீங்க, அந்த புண்ணியம் இப்ப இந்த வருஷத்துல, இந்த பராபவ வருஷத்துல உங்களுக்கு வேலை செய்யுங்க. குரு எங்கெல்லாம் பாக்குறா உங்களை வளர்த்து விட்டுருவாரு. நான் ஓப்பனா சொல்றேன். இது பண்ணி வேலை இல்லை, கடன் இருக்கு, பகை இருக்கு, வழக்கு இருக்கு, நிறைய குழப்பத்துக்கு போய் ரொம்ப நான் என்னடா வாழ்க்கை லைஃபே இப்படிதான் எப்போகமானு ஒரு குழப்பத்துல போய் நின்னவங்களாம் புதுசா ஒரு வாழ்க்கை உருவெடுக்க போறாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய தரம் உயரும். இதான் கடகம் ஃபர்ஸ்டே சொல்றேன். எப்படி ரொம்ப துன்பப்பட்டு ரொம்ப வாழ்க்கையில எல்லாம் நொந்து போய் ரொம்ப தடங்களுக்கு போன அனைவருக்கும் சொல்றேன், நல்ல நேரம் நெருங்கி வருது, இதை யூஸ் பண்ணிக்க. ஓப்பனா சொல்றேன், வேலை கிடைக்கிற அனைவருக்கும் வேலை கிடைக்கும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. சூப்பரான வேலை. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். கடனே இருக்காது. எப்படி கடனே இந்த வருஷத்துல இருக்காது. கடன் அடைப்பீங்க. மெயினா பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு இடம் மூலமா காசு வரும், இல்ல நகை மூலமா வரும், இல்ல பொருள் மூலமா வரும். ஏதோ ஒரு பொன் பொருள் சேர்க்கை இந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த பராபவ வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல கண்டிப்பா இருக்கு. இதை எழுதியே வச்சுக்கோங்க. கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா யோகா இருக்கு. வீட்டுல நல்ல காரியம் நடக்குங்க. எத்தனை பேருக்கு திருமணம் நடக்கல? எத்தனைக்கு திருமணம் போய் கிட்ட போய் நின்னுச்சு? அனைவருக்கும் சொல்றேன். பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கீங்க, மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா மாறாமையில இப்ப கொடுப்பாரு பாருங்க. இந்த வருஷத்துல திருமணம் ஆன உடனே குழந்தைய கொடுத்துருவாரு. எப்படி திருமணம் ஆன உடனே குழந்தைய கொடுத்துருவாரு. எப்படி பார்த்தாலும் குழந்தை வாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும். குழந்தைக்காரகன் யாரு? 5ஆம் வீட்டு அது செவ்வாய். சொந்த வீட்டுல இந்த வருஷம் பிறந்தவன பலமாயி உங்களுக்கு நேரா 10ஆம் இடத்தை வந்து 11 வந்துட்டா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துதான் ஆகணும். அப்ப காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், திருமண வழக்குல தடங்கள் இருக்காது. பூர்வீக சொத்துல எப்படிப்பட்ட கேஸ் உங்க மேல கேஸ் எழுதாலும் சரி, அந்த கேஸை உடைச்சு இப்ப கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி கடகம். கடகம் கடகம் எப்படிப்பட்ட கேஸாலும் நீங்க மூவ் பண்ணி உள்ள போவீங்க. ஏன்னா அவருக்கு எங்க பாக்குறாரு தெரியுமா? 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஒரு சிலர் உங்க ராசிக்கு வந்து 5ஆம் இடத்த உங்களுடைய பூர்வீக சொத்து உங்க ஆசையை பார்த்துருவாரு. அப்ப சொத்துல உள்ள வில்லங்க சரியாக போகுது. நேரா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்து 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. ராஜா அப்பா சொத்து அம்மா சொத்து உங்களை ஏமாத்தணும், எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க போறீங்க. எப்படி உங்களை ஏமாத்தலாம்ல, அவனுக்கு பதிலடி கொடுக்க நேரம் வந்துருச்சு. தாய் தந்தை ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நினைச்ச காரியம் நல்லா இருக்கும், ஆன்மீகம் பட்டை கிளப்பிங்க, படிப்புகளில டாப்பா வரக்கூடிய ஒரே ராசி கடகம் மட்டும்தான். எழுதியே வச்சுக்கோங்க. அரசியல் அரசாங்கத்துல டாப்ல வரக்கூடிய ஒரே ராசி கடகம்தான். கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா தெரிஞ்சுக்கங்க. குரு உங்க ராசி உள்ள என்ட்ரில வந்துட்டானா செம்ம யோகம். டாப்ல போய் நிக்கணும் ராஜா. அப்ப நிறைய பேருக்கு இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கும். மூவ் பண்ணி அடிங்க. படிப்புகளில் சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே நிரந்தரமாக வேலை கிடைக்கும். நான் வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்டே சொல்லணும், இப்பவே சொல்றேன் உங்களுக்கு. வெளிநாடு வெளியூர் அனைவருக்கும் சொல்றேன், ப்ரொமோஷன் தேடி வரும். 9ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு உங்க ராசில இருந்து. ஒரு சிலருக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாக்குறாரு. குரு பயிற்சி ஆகணும், உங்க தலையெழுத்து மாறணும். இதான் விதி. உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிருப்பீங்க. ரொம்ப உளிஞ்சு விட்டாருங்க. அவமான கண்டம், பெரிய கண்டம், நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு சகிச்சு போய் என்னடா லைஃப் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போய் ரொம்ப தருமாட்டத்துக்கு போன நீங்க தாங்க. இனிமே மருத்துவ செலவே வராது. நீங்க கவலைப்படாதீங்க. நிம்மதியா இருப்பீங்க, நல்ல ஆயுளோட இருப்பீங்க. எப்படி நல்ல அமைப்பா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கட்டணும் சொல்லல, கடன் கிடைக்கும். அதான் சொல்ல, இடத்துல மூலம் காசு வரணும், இல்ல கடன் கிடைக்கணும். தொழில்ல பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கணும். இதுதான் விதி. ஆல்ரெடி 2ஆம் வீட்டு நீங்க இந்த வருஷம் பிறக்கும் போதே உச்சத்துல இருப்பாரு. யாரு? சூரியன். எங்க இருப்பாரு? 10ஆம் இடத்துல உச்சத்துல உட்காந்துருப்பாரு. ஏதோ பிறந்த உடனே கௌரவம் வரும், அந்தஸ்து வரும், இல்ல தொழில் உத்தியத்துல டாப் ஆவீங்க. இந்த வருஷம் ஆரம்பமே இந்த வரக்கூடிய இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். தமிழ் புத்தாண்டு தலையெழுத்தை மாத்தி எழுதக்கூடிய நாள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி பாருங்க, வெளியூர் வெளிநாடு செம்மையா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்குங்க. அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை சூப்பரா இருக்குங்க. இந்த துறையில எத்தனை பேர் பார்த்தாலும் சரி ப்ரமோஷன் தேடி வருங்க. கல்வி நிறுவனம் நடத்துறாங்க பாத்தீங்க, கடகராசி நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. பேச்சால சம்பாதிக்கிற அனைவருக்கும் நல்லா இருக்குங்க. கமிஷன் வியாபாரம் பட்டையை கிளப்புவாங்க. கலைத்துறை நல்லா இருக்குங்க. உணவு சார்ந்த துறையில பெரிய லெவலுக்கு நீங்க போவீங்க. நகை கடை வச்சிருக்கவங்க, குடுக்கல் வாங்கல் உள்ள பிசினஸ், இது எல்லாமே டாப்ல இருக்கும். விளையாட்டுத்துறை. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. கடகராசி என்பர்களே, லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்குது ராஜா. உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னு பார்க்கணும். குருவா, சனியா, ராகா,
கேதா. அதனால உங்க ஜாதகத்தை பார்க்க சொல்றேன். இதுல ஏதாச்சும் ஒரு கிரகம் டாப்பா இருந்து யோகமா இருந்து திசாபதி நடத்தி இப்ப எடுத்தா அடிக்கும் பாருங்க, சாக் பேட். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். நெருப்பு சார்ந்த வேலை, இருப்பு சார்ந்த வேலை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் டாப்பா இருக்கும். பெண்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெற்றி இருக்கு ராஜா. லட்சியத்தை நீங்க ஜெயிக்க போறீங்க. தமிழ் புத்தாண்டு உங்களுடைய தலையெழுத்தை மாத்தக்கூடிய புத்தாண்டா தான் இருக்குது பாத்துங்க. இப்ப நட்சத்திரம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதி, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், எதையுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இந்த வருஷம் ராஜாவா குரு வர்றாரு, நீங்க ராஜாவா ஆக போறீங்கன்னு அர்த்தம். கெட்டது நடக்காது, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, நல்ல விஷயம் நடக்கும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, திருமண பேச்சு நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்க பக்கமாக வசமாக வரும் இந்த வருஷத்துல. போன வருஷம் கஷ்டப்பட்டீங்க, ஆனா இந்த வருஷம் கஷ்டப்பட மாட்டீங்க. நிறைய பிரச்சனையை பார்த்தீங்க, நிறைய தடங்களா பார்த்தீங்க, நிறைய தாமதத்தை பார்த்தீங்க, எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இனிமே இந்த வருஷம் பார்க்க மாட்டீங்க. எல்லாமே யோகமா தான் இருக்கும். நான் புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க மட்டும் 100க்கு 100 மார்க் சொல்லுவேன். நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுவேன். தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே நல்லதா பண்ணிக்கோங்க, நல்லது தேடி வரும். அடுத்து பூச நட்சத்திரம். உழைக்கக்கூடிய திறமை, பயங்கரமான திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். பயப்படாம பயணிங்க. பூசத்துல பண்ணுவாங்க, எதை தொட்டாலும் வெற்றி. எப்படி? பூசத்துல எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி. இனிமேல் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் குரு பகவான் நேரா உங்க நட்சத்திர அதிபதியை பார்த்து விடுவார். அப்ப கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், வீடு வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, தொழில் உத்தியோகத்துல மாற்றம் இருக்கும். எல்லாமே நல்லதா வரும். யாருக்கு? இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே பொண்ணா மாறணும் அர்த்தம். ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எல்லாமே நல்லதை நினைங்க, கண்டிப்பா நல்லது தேடி வரும். அடுத்து ஆயிலிய நட்சத்திரம். அதிகமான புத்திசாலி குணம், குடும்பத்துக்காக வாழக்கூடிய குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம், எதுக்குமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம், எல்லாரையுமே ஒரு பொறுமையா எடுத்து போகக்கூடிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். கவலையே படாதீங்க, இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். புதன் கொஞ்ச நாள் மட்டும் நீசமா இருப்பார். எதுல? இந்த ஒரு 2 மாசம் மட்டும் கொஞ்சம் ஒரு தரங்களை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும். ஏன்னா இது கூட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டமே உங்களுக்கு வாழ்க்கையில இல்ல, எல்லாமே நல்லதா வருது. ஆயிலியம் எல்லாருமே இந்த வருஷம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. பாத்துக்கு